இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் குழம்புக்கு வச்சுருக்கிறேன். இது நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பண்ணுறப்போ உங்களுக்கு மசாலா உதிராது. அது எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருக்கிறேன். போட்டு நல்லா விரைக்கும். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு மிக்ஸில் நல்லா அடித்து பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டில் நல்லா விரவிட்டு ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா மசாலா நல்லா இறங்கிடும். உடனே கூட பொரிக்கலாம். 1 மணி நேரம் வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி பொரிச்சு பாருங்கள், மசாலா உதிராது. நான் பொரிக்கிறப்ப காட்டுறேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இங்கே நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே கரைச்சிக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெறும் தேங்காய் தாங்க பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா வறுத்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் மல்லிப்பொடி ஒரு 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு நல்லா மணமாகவும் இருக்கும். குழம்போட கலரும் ரொம்பவே நல்லா இருக்கும். சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்ட் நீங்கள் இதை வறுத்தாலே போதும், ரெடி ஆகிடும். இப்போ மசாலா வறுத்து எடுத்துட்டோம். இந்த குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் அடுப்பில் ஏற்ற போகிறோம். புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த மசாலா தட்டிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துல நல்லா கலந்துக்கலாம். மண்சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். மண்சட்டியில் பண்ணுங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்ந்தா அதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வைங்க. இது நல்லா கொதிச்சு இந்த மசாலா பச்சை வாசனை போகணும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ இதில் மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஊளி மீன். அரை கிலோ மீனுக்கு இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிளறாதீங்க, லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க, உடஞ்சிடக்கூடாது. இதை மூடி வைங்க. மீன் டக்குன்னு வெந்துடும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். மூடி வச்சு வேக வைக்கிறேன். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீன் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, நல்லா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மண் சட்டிங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் கொதிக்கும். ஸோ நமக்கு சரியாக வந்துடும். மண் சட்டிங்கிறதால நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட குழம்பு நல்லாவே கொதிக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதறவே இல்லை. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே முறுமுறு நல்லாவே இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு.
நான் இன்றைக்கி மீன் தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறப்ப ரொம்ப வாசமாகவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.